பிக் பாஸ்ல பார்வதியோட எல்லை மீறல்கள் இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது. நேற்று நைட்டும் விதியை மீறி இருக்காங்க அப்படின்றது தான் ஹைலைட்டான விஷயம். ஸோ கமருதீன் மற்றும் பார்வதி பேசும்போது நைட்டு அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே மைக் அப்படியே கொஞ்சம் மறைச்சிருக்காங்க. அந்த வெஷல் வாஷிங் பற்றி ஒரு டாபிக் டிஸ்கஷன் பண்ணும்போது அப்படியே பார்வதி அந்த மைக்கை வச்சு அமுக்குறாங்க. எதுக்கு இந்த வேலை பண்ணணும்? ஒட்டுமொத்த வீடே உங்களால் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லையும் டீ குடிக்கிறவங்களாம் அந்த அடிக்ஷனில் இருக்கவங்களாம் பாதிக்கப்பட்டு நேற்று இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. இதுல அதையும் நீங்க கவலைப்படுறதுல உங்களுக்கு உங்களோட சந்தோஷம் முக்கியம். அது வெளியே வந்திருக்கவங்க எல்லாருமே பிரஜன் முத கொண்டு அது காதல் கிடையாது, முழுக்க முழுக்க லஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்தமே சொல்லிட்டாங்க. நான் அச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன், அவங்க 2 பேர் வெளியே வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்ற மாதிரி பிரஜன் வரையும் பேசுறாரு. இதுல 2 பேருக்கு ஒரு இது கொடுக்குறாங்க, ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா அந்த பனிஷ்மெண்ட்டை ஏத்துக்க மனசு இல்ல, ஏத்துக்க இது இல்ல, பேசாம இருந்தா குறைஞ்சா போயிருவீங்க ஒரு வாரம். இதுல அவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு ஒரு கில்ட் இருக்கா உங்களுக்கு? கில்ட் இருக்குன்றேன், ஒரு மனகட்டி கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து மானம், ரோசம், சூடு, சொரணை இதெல்லாம் இருந்தா அப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. இல்லாத ஆட்கள் தான் இப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்கள பத்தி நான் என்ன பேசுறதுன்னே தெரியல. இதுல சில பேர் நான் வந்து கேள்விப்படுறேன், அந்த சாப்பாடு சாப்பிடும் போது அமித் எப்படி சாப்பாடு சாப்பிடும் போது ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணதே ஒரு கேடு கட்டத்தனம், கேவலமானத்தனம். அதுல வந்து இட் இஸ் ஏ கேம்ன்ற மாதிரி போடுறாங்களே. நீங்க என்ன எண்ணத்துல இருக்கீங்க? அப்படி கமெண்ட் போடுறோம், என்ன எண்ணத்துல போறீங்கன்னு தெரியல. நீங்க சாப்பிடும் போது உங்களை குத்தி பேசினா உங்களுக்கு நல்லா சாப்பாடு இறங்குமாங்க? சொல்லுங்க, சாப்பாடு இறங்குமா? அடுத்தவங்க சாப்பாடும் போது நிம்மதியா எப்படியாவது எல்லாருமே நான் பொதுவா சொல்றேன், இது பொது கருத்து தான். இப்ப எல்லாருமே என்ன நினைப்பாங்க, ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கவுமே ஒருவேளை சாப்பாடு நிம்மதியா சாப்பிடணும், எந்த பிரச்சனையும் இல்லாம சாப்பிடணும்ன்றதுதான் பேசிக்கான தாட் எல்லார் மனசுலயும் இருக்கும். எல்லார் இதுலயும் சொன்னா நீங்க வெளிப்படுத்தலனாலும் அதான் உண்மை. அதான் நான் நம்புறேன். ஒரு வேலை நிம்மதியாக சாப்பாடு ஃப்ரீயா எந்த ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம சாப்பிடணுன்றது தான் எல்லாரும் நினைப்போம். அப்படி சாப்பிடும் போது இப்படி வந்து குத்தி பேசுறது என்னங்க கேமரு? அதுதான் கேடுகட்ட கேமருங்க. அது கேடுகட்ட கேம், அது கேடுகட்ட கேம், டர்ட்டி கேம். இதை வந்து நீங்க கேமர் அப்புறம் எனக்கு வாயில வேற ஏதாவது வந்துட போகுது, நானே கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன், அந்த அளவுக்கு பேச வச்சிருவாங்க போல. இதை வேற கேமர் இதுன்ற மாதிரி பேசுறீங்களே, அதுவே ரொம்ப தப்பு, புரிஞ்சுக்குங்க. இது ஜஸ்ட் பேசிக் அடிப்படை. அந்த அடிப்படை கூட தெரியாத ஒரு கண்டஸ்டன்ஸ் தான் பார்வதி அப்படின்ற ஒரு ஆளு. அடுத்து நேத்து இத்தனை பிரச்சனை அனுபவிச்சிருக்காங்களே, இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்குல, மைக்க போட்டு பேசினா என்ன உலகம் அழிஞ்சிருமா? நான் மைக்க போட்டு மைக்கில் மறைச்சு பேசினா புரியல, அதை கூட பண்ண முடியாது அவங்களால. எவன் என்ன கேட்டா, எவன் எப்படி போனா உனக்கு என்ன, எனக்கு என் சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைக்கிறீங்களே, அப்படியாப்பட்ட கண்டஸ்டன்ஸ் என்ன பண்ணா விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல வந்து பார்வதி நீங்க மைக்கும் போடத்தால ஒரு மண்ணாங்கட்டியும் போடத்தால மைக்கை கைட்டு வச்சுட்டு கம்முன்னு வெளியே வாங்கன்னு வெளியே அமுச்சு விட்டுறணும். கமருதீனும் பார்வதியும் வெளியே அமுச்சு விட்டுருங்க, சீரியஸா வெளியே அமுச்சு விட்டுருங்க. இந்த ஷோவை கெட்டு போறதுக்கு மெயின் காரணமே பார்வதி தான், அதுல நான் மாற்றுக்கிறதே இல்லை. முக்காவாசி டாக்ஸிசிட்டி காரணம் அவங்க மட்டும்தான். நிறைய பேர் இருக்காங்க, டாக்ஸிசிட்டி இவங்க மட்டும் கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதுல நம்பர் 1 லிஸ்ட்ல இருக்கிறது பார்வதி தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்கு ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள், போன இந்த வாரத்தோட ஸ்டார்டிங்ல நடந்த ஒரு டாஸ்க், அந்த ஒரு கேப்டன்சி டாஸ்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். டாக்ஸிசிட்டி இல்லாத ஒரு கேம் எப்படி விளையாடுறாங்க, எப்படி நடக்குதுன்னு தெரியும். இத்தனை விதிகளையும் மீறி பிக் பாஸையும் சேதுபதியும் மக்களையும் கண்டஸ்டன்ஸையும் மதிக்காத ஒரு நபர் வீட்டுக்குள்ள இருப்பதற்கு ஒரு தகுதியும் கிடையாது அப்படின்றத நான் ஆணித்தனமா இங்க பதிவு பண்றேன். எப்படி ஒரு தகுதி இல்லாத ஒரு கண்டஸ்டன்ஸ் தான் பார்வதி. இதே எனி அதர் பிக் பாஸ்னா அவங்க முதல்ல வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்க. இங்க கொடுக்கறதெல்லாம் கட் பண்ணி அமுச்சு விடுறதான் பாயிண்ட். இதுல வெளியே உட்காந்துட்டு கேமர் போர்க்கொடிலாம் தூக்குவாங்க பல பேர். என்ன கேமர்? அந்த கேமர் வந்து உங்க முன்னாடி இப்படி சாப்பிடும் போது உட்காந்து கேட்டா அப்ப தெரியும் எவன் சப்போர்ட் பண்றாவே அவனுக்கு கோபம் வரும். இப்படி உட்காந்து சாப்பிடும் போது பேசுறான்ல, கேமர்னு பேசுறீங்களே, சாப்பிடும் போது உங்க முன்னாடி உட்காந்து அப்படி பேசினா நீங்களே ஏதாவது ஒண்ணு பேசி செஞ்சு விட்டுருப்பீங்க. அதுதான் உண்மை. நீங்க வேணா இல்ல நாங்க சப்போர்ட் பண்றோம் அதனால நாங்க சொல்ல மாட்டோம் நீங்க சொல்லுவீங்க. உங்க மனசாட்சியும் உங்க மனசையும் அந்த சிச்சுவேஷன்ல நீ இருந்தா என்ன பண்ணுவான்னு ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்க, அப்ப தெரியும். இன்னும் வந்து உருட்டிட்டு இருக்காதீங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அடுத்து அமித் காலைல டிஸ்கஷன் போடுறாங்க. யாரு? வியானா, ஆதிரி, அமித் உட்காந்து இது பார்வதி டிஷ். அமித் எல்லாம் ஒழுங்கா ஜட்ஜ் பண்ணுங்க. அமித் முழுக்க ஃபேவர் பண்ணியிருக்காரு. அமித்துக்கு ஜட்ஜா என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சுதா? அவர் பயஸ்டா இருந்தாருங்க. திவ்யா தான் நியாயமா இருந்தாங்க. இதுங்க வேற எங்கேயாவது ஷோ பாக்குதுங்களா இல்ல வேற எந்த உலகத்துல இருக்குங்களான்னு எனக்கு புரியல, சீரியஸாவே புரியல. என்னது இது? அமித் வந்து ஒழுங்கா ஜட்ஜ் பண்ணல. முதல் நாளும் ஒழுங்கா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது அமித் தான். அந்த பேஸ்ட் அப்ப அந்த ஆர்கியூமெண்ட் தான் இங்க ஜட்ஜ்மெண்டே கொடுக்கணும். அதுவே தெரியாம இருக்குதுங்க உள்ள இருக்கிற மக்கு கண்டஸ்டன்ட். ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுக்கணும், அவங்க ஆர்கியூமெண்ட் எப்படி வைக்கிறாங்கன்றது தான். நீ ஜட்ஜா போயிருக்கிற, நாட் ஏ கண்டஸ்டன்ஸா போய் நீ எடுத்தனா ஓகே. ஜட்ஜுனா பேஸ்ட் அப் அந்த ஆர்கியூமெண்ட் வைக்கணும். அந்த ஆர்கியூமெண்ட் அவங்க எப்படி சொல்லி அதை அட்ரஸ் பண்றாங்க, எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றாங்கன்றதான் முக்கியம். அதுல
அவர் நியாயப்படி இல்லையா, அவர் ஃபேவர் பண்ணாரு, அவர் ஜட்ஜா செலக்ட் பண்ணவங்களுக்கு ஃபேவர் பண்ணி தான் கேம் விளையாடி இருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. வீக்கெண்டு தெரியும் ஆதிரை, வியானா மற்றும் பார்வதி வீக்கெண்ட்ல தெரியும் யார் நியாயப்படி விளையாடி இருக்காங்க, யார் நியாயப்படி விளையாடல அப்படின்றது வீக்கெண்ட்ல கிளியர் கட்டா தெரியும். இது ஒன்று விஷயம். அடுத்து இந்த வீட்லயே ஜட்ஜஸுக்கு தகுதியான லாயருக்கு தகுதியான ஆட்கள் 4 பேரா, விக்ரம், திவ்யா, அரோரா மற்றும் பார்வதி, இந்த 4 பேர் தான் ஒழுங்கா பண்ணுவாங்க, மற்றவங்களாம் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி இந்த ஒரு டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கு. சபரிலாம் ஒரு லாயரே கிடையாது, அவன் வேஸ்ட் பீஸ்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நேத்து அவனுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பையும் நல்லா சூப்பரா பயன்படுத்தினான், சூப்பராகவே பண்ணான். ஓப்பனாக சொல்லணும்னா அந்த அளவுக்கு கவுண்டர் ஆர்கியூமெண்ட் வச்சு லாயர்னா இப்படி தானே இருக்கணும் அப்படின்றது உங்ககிட்ட சாட்சிக்கிட்டையும் கிராஸ்ல செஞ்சான். பதில் சொல்ல முடியாம வாய் வரல, பார்வதிக்கு வாய் வரல, 1 2 ஆமாவா இல்லையா அப்படின்றதுக்கே திணறினாங்க. அதுதான் லாயர். எப்படி திணற அடிக்கணும், உன்னை வாயிலேருந்து பதில் வர்றதுக்காக தவிக்கணும், அது லாயர். அது கேட்டா நல்லா இல்ல, ஒன்றும் பண்ணல அப்படிதானே கேட்கறவன் கேனப்பைனா தான் என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிருது. இது ஒன்று. ஓகே, அடுத்து என்ன பண்றாங்க இவங்க, எங்களுக்கெல்லாம் கொடுங்க பார்வதி பேசுறாங்க. விக்ரமுக்கு கேஸ் போயிட்டே இருக்கு, வேற யாருக்காவது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னும் போது உடனே அவங்கவுங்க கேஸ் அவன் ஜெயிக்க தானே பார்ப்பான் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. இது அடுத்து கிச்சன்ல காலைல ஒரு பிரச்சனை. இப்போ ஆல்ரெடி கிச்சன் டீம் 2 இருக்கு, கனி அண்ட் கோ, இன்னொரு பக்கம் வந்து யாராவது சாண்ட்ரா அண்ட் கோ. இதுல என்ன பண்ணிருக்காங்க, காலைல ரீஹீட்டிங் பண்ணிருக்காங்க. ரம்யா வந்து நேற்று சப்பாத்தி ஏதோ ஒன்று இருக்கு, ரீஹீட்டிங் பண்ணிருக்காங்க. கனி என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ரீஹீட்டிங்ல வந்து உங்களோட குக்கிங்ல வராது, ஆல்டர்னேட்டிவ் குக்கிங் தானே, ஒரு வேளை கனி பண்ணா இன்னொன்னு சாண்ட்ரா டீம் பண்ணும், ஆல்டர்னேட்டிவ் குக்கிங் அப்படின்றதால நீங்க ரீஹீட்டிங் பண்ணா குக்கிங்ல வராதுன்ற மாதிரி கனி சொல்லிட்டு இருக்காங்க போல. அங்க அட்ரஸ் பண்ணும்போது அது எப்படிங்க வராது, நாங்க வேலை பக்கம்லாம் வருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லைங்க, நீங்க சமையல் செஞ்சாதாங்க கணக்குல வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, தோசை ஊத்துறதும் கணக்கு தானே, தோசை ஊத்துறது அது வேலையில தானே வரும். எனக்கு தெரிஞ்சு தோசை ஊத்துறது சமையல் செய்யற வேலையில தான் வரும், ரீஹீட்டிங்கும் சமையல் செய்யறது தானே அது கணக்கு. ஆனா ரீஹீட்டிங் அதை ஹீட் பண்ணி கொடுக்கும்போது உங்களோட வேலை கம்மியாயிருது அப்படின்ற ஒரு பாயிண்ட். பட் தோசை ஊத்துறதும் உங்களோட பாயிண்ட் தான், அதுக்கு தேவையான குழம்பு செய்யணும் அப்படின்றது தான். இது என்ன பண்றாங்க, இங்க டிபேட் ஆகுது. சாண்ட்ரா இவங்கலாம் வந்து டிபேட் ஆகும்போது கனி எங்க வெளியே தியானம் பண்ணிருக்காங்க, கனி கிட்ட போய் கேட்டா திரும்ப வந்து கனி பேசுறாங்க, இங்க பாருங்க சாப்பாடு சமைக்கிறது தான் வேலை, ரீஹீட்டிங் வந்து யார் வேணாலும் ரீஹீட் பண்ணி கொடுத்துடலாம், அதனால பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்க தோசை ஊத்துறீங்களா, ஓகே, கூட குழம்பும் செஞ்சிருங்க அப்படின்ற மாதிரி. அப்போ ஆல்ரெடி குழம்பு இருந்தா எதுக்குங்க குழம்பு செய்யணுன்ற கேள்வி ஆல்ரெடி வேஸ்ட் ஆகக்கூடாது. ஆல்ரெடி குழம்பு இருந்தா குழம்பு செய்யவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான். ஆனா கனி என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய வேலை ஒரு வேலை கணக்கு எடுக்கணும், எப்படி ஒரு வேலை சாப்பாடு செய்யணுன்றதான். நேற்று நாங்கெல்லாம் வேலை செஞ்சோம், நீங்க ரீஹீட் பண்ணி அதை வேலையை கணக்கு எடுத்துக்காதீங்க, நீங்க ஒரு வேலை ஃபுட்டு பண்ணுங்க, அடுத்த வேலை நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அது இல்லைன்னா ஒட்டு மொத்தமா இந்த மார்னிங் வேலை மட்டும் 2 டீமா பிரிச்சுக்கிட்டு பண்ணிடலாம், அடுத்த வேலையும் சாயந்தரமும் நீங்க பண்ணுங்கன்ற மாதிரி கனி சொல்றாங்க. ஓகே, அப்புறம் இங்க என்ன பிரச்சனை, கனி செஞ்ச உப்புமா இருக்குது, கனி செஞ்ச குழம்பு இருக்குது போல, அதை இவங்க ரீஹீட் பண்றாங்க. ஓகே, அது கணக்குல வராதுன்ற மாதிரி. ஏன்னா கனி செஞ்சது கனியோட டைம் வரும்போது கொடுத்து விட்டுருங்க, நாங்க செஞ்சது எங்க டைம்ல கொடுத்து விட்டுருன்ற மாதிரி சாண்ட்ரா சொல்லிட்டாங்க. இது தேவையில்லாத பிரச்சனை, எனக்கு காலையே ஒரு அன்வான்ட் பிரச்சனையா தான் இருந்தது. இதுல ஒரு கோஆபரேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். அதுல 2 பேரோட கோஆபரேஷன் இடிக்குது. இதுல கனி அண்ட் சாண்ட்ரா அப்படின்றது போறதால இவங்களுக்குள்ள ஒரு பனிப்போர் நிலவிட்டு இருக்கிறதால இந்த பிரச்சனைகள் இப்படி தீவிரமாகுதுன்றது நான் பாக்குறேன். 2 பேருக்கும் பனிப்போர் தான் காரணம், ஈகோ தான் காரணம்ன்றதான் நான் பாக்குறேன். 2 பேரும் டைரக்டா பேசி ஒரு கோஆர்டினேஷன் பண்ணியிருந்தாவே பிரச்சனை கிடையாது. இதுல அமித் பண்ணது என்னன்னா, 2 டீமுமே ஈக்குவல் ஸ்பேஸ் கிடைக்கணும், ரெஸ்ட் கிடைக்கணும்னு அமித் பண்ணாரு. அது அமித்துக்கே ரிட்டன் ஆப்பா திரும்ப வந்து நிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க குழம்பு பண்ணி உங்க வேலையில வந்து ரீஹீட்டிங் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணாம போறீங்க, நாங்க மட்டும் எல்லா வேலையும் பாக்குறோம்ன்ற மாதிரி கனியோட பாயிண்ட். நீங்க சாப்பாடு சமைச்சிட்டு போங்க, இல்லைன்னா நாங்க இப்ப கூட அதை நாங்க பாத்துக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்கன்னும் போது சாண்ட்ரா கேட்கறாங்க, இப்ப அவங்க பண்ணா மட்டும் அது வேலையில கணக்கு வருமா தனியா? இது டைரக்டா பேசுறது கிடையாது அமித் கிட்ட. இப்ப அவங்க பண்ணா மட்டும் அது ஒரு வேலையில கணக்காயிருமா? அமித் கனி சொன்னது 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம், அடுத்த 2 வேலை நீங்க பாருங்க, திரும்ப நாங்க அதுக்கப்புறம் நாங்க பாக்குறோம்ன்றது தான் பாயிண்ட். இது 2 பேருமே பேசினாவே முடிஞ்சு போச்சு. இல்ல கமருதீன் காண்டாயிட்டான், நாங்களும் வேலை செய்யறோம், நாங்களும் இது பண்றோம், ஃபுட் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியம் தான், இதெல்லாம் ஓகே தான், இது எதுக்கு இப்படிலாம் பண்ணணும், இது தேவையில்லாத பிரச்சனை தானே, எதுக்கு இப்படிலாம் பண்ணணும்? அதுலயும் வந்து நீங்க வெஷல் வாஷிங்ல வந்து நாங்க கம்மியா போடுறோம் அவங்க அதிகமா போறோன்ற மாதிரி பேச்சுலாம் வருது. இதுல தேவையில்லாம இஷ்யூ கிரியேட் பண்றதுன்ற மாதிரி கமருதீன் ஒரு பக்கம் கேப்டன் கிட்ட அட்ரஸ் பண்றதான். கிச்சன் டீம் அவங்க வேலையை பார்த்தா போதும், இதுல தேவையில்லாம போயிட்டு வெஷல் அதிகமா இருக்கு இதுவா இருக்குன்றது கமெண்ட்டை பாஸ் பண்றது எதுக்கு அப்படின்றது நான் கேட்கறேன். ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.